Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை, பராபவ ஆண்டு ஆனி மாதம் 31ஆம் தேதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைக்கி 3ஆம் பிறை, அதனால் சந்திர தரிசனம்னு சொல்லுவாங்க. இன்றைய நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரையிலும் மற்றும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் மற்றும் பூராடம். இன்றைய ராசி பலன். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்து கடக ராசியில், சந்திரன் தான் சொந்த வீட்டில் இருக்கார், குரு உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய நாள். 12 ராசிக்காரர்களுக்குமே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள். ஒரு புதன்கிழமை 3ஆம் பிறை குரு சந்திர யோகத்தோடு இருக்குன்னா இன்றைக்கி ஏதாவது ஒன்று நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்றைக்கி ஆனி 31ஆம் தேதி, ஆல்மோஸ்ட் ஆனி மாதம் முடியக்கூடிய ஒரு காலகட்டத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக விவசாயிகளுக்கு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக அமையுது. நீங்கள் ஏதாவது விதை வாங்கணும், இல்லை உங்களுடைய வயல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கி முயற்சிகள் எடுக்கலாம். வெற்றி உங்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதும் அலைச்சல் நிறையா இருக்கும். இது வரைக்கும் உங்கள் அப்பா அம்மா குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லை, டெய்லி ஏதாவது ஒரு மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நிலைமை மாறும். குருவும் சந்திரனும் 3ஆம் இடத்துல நல்ல ஒரு பார்வையில் இருக்கிறதுனால மனசில் நிறைய கோபங்கள், நிறைய நமக்கு ஏமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கும்போது என்னடா வாழ்க்கையில் ரொம்ப ஒரு சோகத்தையே நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நினைப்போம். ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் தொடங்கலாம். ஒரு திருமண தடை, இல்லை வேலை, வியாபாரம், தொழில், இந்த மாதிரியான விஷயங்களில் ஒரு முடக்கம் இருந்ததுன்னா ஒரு புதிய முயற்சியை இன்றைக்கி செஞ்சீங்கன்னா வெற்றி உங்களுக்கு உண்டு. மிதுன ராசி நேயர்களுக்கு ஜாக்பாட்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது இன்றைக்கி உண்டு. நீங்கள் பங்கு சந்தையில் முதலீடு செய்யக்கூடிய நபராக இருந்தால் இன்றைக்கி கண்ணை மூடிட்டு முதலீடு பண்ணுங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் குரு உச்சபலம் பெற்றிருக்கிறாரு, சந்திரன் சொந்த வீட்டில் இருக்கார். ஸோ குரு சந்திர யோகத்தோட ஒரு நல்ல பலமான ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மிதுன ராசி நேயர்களுக்கு இது போல் ரொம்ப ரேர்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப ஒன்று அமையணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த நாள் அதற்கு நல்ல ஒரு விருத்தி ஏற்படக்கூடிய நாள். இன்றைக்கி உங்களுடைய சொந்தக்காரங்க, மற்றவங்க இது வரைக்கும் சண்டை போட்டிருந்தாங்க, விட்டு பிரிஞ்சிருந்தாங்க, ஸோ அவங்களோட எல்லாம் நீங்கள் ஒன்றாக கூடி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு சந்திரன் சொந்த வீட்டில் இருக்கார், குரு உச்சபலம் பெற்றிருக்கிறாரு, குரு சந்திர யோகத்தோடு அமைஞ்சிருக்கு. குடும்பத்தில் இது வரைக்கும் ரொம்ப பிரிஞ்சிருக்காங்க, இல்லை குடும்பம் கலைஞ்சு இருந்தது, சண்டை சச்சரவுகளால் ஒன்று சேர முடியல அப்படிங்கிறவங்களுக்கும் இன்றைக்கி அற்புதமான ஒரு நாள். அதனால் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுக்கு நீடிச்சு இருக்கக்கூடிய வழக்கு, விசாரணை, இழுபறியில் இருக்கிறதெல்லாமும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியை தரும். ஸோ இந்த நாள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்கு அமையிறதுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தோடு இன்றைக்கி நீங்கள் நாளை வரவேற்கலாம். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே வெற்றியை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. ராசிநாதன் சூரியன் லாபத்தில் இருக்கார், சந்திரன் 12ஆம் இடத்துல இருக்கார். இன்றைக்கி கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். இருசக்கர வாகனங்கள், அதுக்கப்புறம் வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் விரைய செலவுகள் உண்டு. ஸோ மனசில் நமக்கு கொஞ்சம் குறைகள் இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இன்று இல்லை. கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. குருவும் சந்திரனும் லாபத்தில் இருக்காங்க, அதனால் வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு அற்புதமான நாள். புதுசாக ஏதாவது வேலைக்கு அப்ளை பண்ணணும், இல்லை நமக்கு வெளிநாட்டிலேருந்து ஒரு தொடர்பு வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருப்போம், இல்லை உங்கள் வீசாலாம் ரொம்ப லேட் ஆகும், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இன்றைக்கி நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைக்கி எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். புதன்கிழமையான இன்று மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு, கோவிலில் கருடனுக்கு விளக்கேற்றுங்க, எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி நாள் முழுவதுமே
நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் காத்திருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்காங்க. புதிய வியாபாரங்கள், புதிய தொழில், இதற்கு கடன் உதவிகள் பெறுவது, இது எல்லாமே உங்களுக்கு வெற்றிகளை தரும். ரொம்ப ஒரு மனசில் சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும், ரொம்ப நாளாக அது நிறைவேறாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் இன்றைக்கி நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான நாள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான் இன்றைக்கி இருக்கிறதுலையே ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். 12 ராசிகளில் இன்றைக்கி யாருக்கு அதிகமான அதிர்ஷ்டம் அப்படின்னா விருச்சிக ராசி நேயர்கள். பாக்கியத்தில் 9ஆம் இடத்துல குருவும் சந்திரனும் இருக்காங்க. இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம், நமக்கு சில நன்மைகள் எல்லாம் நடக்கும், வர வேண்டிய பண பாக்கிகள் எல்லாம் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும் போது ரொம்பவுமே ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ஸோ புதிய முயற்சிகள், திருமண தடைகள் மற்றும் வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாம் தீர இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக மாறும். வீடு வாங்குவது, 2 சக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள், இதெல்லாம் வாங்கிறது, விற்கிறது உங்களுக்கு சாதகமாகவே அமையுது. ஸோ இந்த நாள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குலதெய்வ பிரார்த்தனை சிறந்தது. தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் குரு ரெண்டுமே 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்ப விஷயங்களில் தலையிடாமல் இருக்கலாம். கணவன் மனைவி உறவில் சின்ன மனக்கசப்புகள், மனக்லேசங்கள், சண்டை சச்சரவுகள் போகும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மறதி ஏற்படலாம். சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால சற்று எந்த வேலையிலையுமே கவனமாக இருப்பது நல்லது. பச்சரிசி தானம் செய்தால் இந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும். ரொம்ப நாளாக நமக்கு வேலை தேடிகிட்டு இருப்போம், இல்லை ஆஃபீஸில் பிரச்சனைகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இன்று முயற்சிகள் செய்யாமல் இருந்தால் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய குறைகள், மனக்குழப்பங்கள் நீங்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மகத்தான நாளாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருப்பதனால் திருமண யோகங்கள் கைகூடும். திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளை இன்று துவங்கலாம். பெண் பார்க்க செல்லுவது அல்லது ஜாதகத்தை பொருத்தத்திற்காக எடுப்பது, மற்றவர்களிடத்தில் உங்கள் பிள்ளைகளை பற்றின திருமண விஷயங்களை பேசுவது, இது அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று கடவுள் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு. அன்னதானங்கள் செய்ய உங்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். 6ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருப்பதனால் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 7இல் சுக்கிரனும் கேதுவும் இருப்பதனால் காதல் வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தருவதாகவே அமையும். பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மனக்குறைகள் நீங்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேற பெருமாள் ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். மீனராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இருப்பது பூர்வ புண்ணிய பலங்களை அதிகரிக்கும். குடும்பத்தில் பல நாட்களுக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு மன சஞ்சலங்கள் தீரும். கடன் பிரச்சனைகள் தீர வழி பிறக்கும். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளினால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குடும்ப விவகாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு உண்டு. மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் சரியாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.